வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். போலார் பியர் அதாவது பனிக்கரடிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மனிதர்களை விட 2500 மடங்கு ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா அதால ஸ்மெல் பண்ண முடியும். இந்த ஒரு சக்தி மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 15,000 கிலோமீட்டருக்கு தாண்டி யாரு கறிக்குழம்பு வச்சாலும் நம்மளால ஸ்மெல் பண்ண முடியும். சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். ஆனா நிஜமாவே இதால ரொம்ப ஈஸியா ஸ்மெல் பண்ண முடியும். ஆனா ஒரு கொடுமை என்னன்னா, இது இருக்கக்கூடிய இடத்துல அந்த அளவுக்கான ஸ்மெல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பனிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம் தானே. அதுலேயுமே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இறைகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த பனிக்கரடி மட்டும் இங்கே வந்துச்சு அப்படின்னா எத்தனை ஸ்மெல் அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமோ அப்படிலாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப தனித்தனியாக அந்த பனிக்கரடிகளால் ஸ்மெல்லை பிரித்து சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டியெல்லாம் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ யார் தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கா? இட்ஸ் மாடர்ன் வேர்ல்டு. அதனால் எல்லாருமே கஷ்டத்தோடு தான் இருக்கும். அந்த கஷ்டம் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் செயலிழக்க கூட வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இதை நம்ம குறிப்பாக பேசணும்னு வச்சுக்கோங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனெல்லாம் கார்டிசால் மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் உள்ள பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்களாம். அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய இம்யூனிட்டி செல்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, அதெல்லாமே ஓரளவுக்கு பவர் இழந்து நின்றுமா. ஆனால் இந்த இம்யூனிட்டி செல்ஸோடைய வேலையே என்ன? தேவையில்லாமல் ஏதாவது நம்மளுடைய பாடிக்குள்ளே வருதுன்னா அதை போய் அழித்து அப்படியே அஃபெக்ட் பண்ணி முடித்து அதை அப்படியே கரைச்சிடணும் அப்படின்றது தான். இது வீக் ஆகும்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வேற ஒருத்தருடைய உடம்புல தான் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பாக்டீரியா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது உடனே நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் போய் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணும். அதனால் மேபி இந்த ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்கான். ஸோ அதனால் இதை பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க. இதை படித்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே நல்லா தான் இருக்குது கேட்குறக்கு அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டைம்லேயே கொடுப்பாங்களாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, அப்போ நம்மளுடைய இம்யூனிட்டி செல்ஸ் எல்லாமே பவர் இழந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம டெய்லி ஆகிறோமே, அப்போ நம்ம பாடியில் எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரும்? முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ண பாருங்கள். அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் கூட நிறைய பேருக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே பயங்கர கஷ்டமாக இருக்குது. உலகத்துலேயே ரொம்ப நீளமான கார் எது அப்படின்னு கேட்டால் அது 100 அடிக்கு நீளம்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கார் இருக்குது. அதுதான் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்ற இந்த கார். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஒரு ஃபுட்பால் கோர்ட் இருக்குது, இவ்வளோ ஒரு எலிபேட் கூட சின்னதாக வச்சுருக்காங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸ் நிறைஞ்ச ஒரு கார். இதை நாங்கள் பண்ணுறோம் பாருங்க அப்படின்றதுக்காகவே ஒரு டாஸ்க்காக எடுத்து இந்த காரை பண்ணாங்க. அண்ட் நிஜமாவே இந்த கார் பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பிரச்சனை என்னன்னா, இது எந்த ஸ்ட்ரீட்லையும் ஓட்ட முடியாது. குறிப்பாக சென்னையில் இந்த காரை ஓட்டினா எப்படி திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த கார் எல்லா லக்ஸூரியஸ் பீப்புளுக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீம் கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயே அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லி அந்த காருக்கு பேர் வச்சிருக்காங்க. அட் அ டைம்ல 75 பேர் இந்த காரில் ட்ராவல் பண்ணலாமா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நீளமான ஒரு கார்னு தான் சொல்லணும். ஜெயண்ட் கோல்டன் கிரவுன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். என்னடா அது பேர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உடனே ஃபாக்ஸு, அப்போ ஃபாக்ஸை பற்றி தானே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. வௌவாலை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அதுலேயும் குறிப்பாக இந்த வகையான வௌவாலை பார்த்தா நீங்கள் அங்கேயே மயங்கி விழுந்துருவீங்க. ஏன்னா அதோடைய ரெக்கை மட்டுமே 6 அடிக்கு இருக்குமா. அந்த அளவுக்கு மிக நீளமான ரெக்கை உடைய ஒரு வௌவால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வகையான வௌவால். இந்த வௌவாலை நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. பார்த்தவங்க எல்லாரும் பயங்கர டெரராக இருந்துச்சுங்க. அதை பார்த்ததுமே மயக்கம் வந்துருச்சுங்க. அவ்வளோ டெரராக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய அழகு அப்படின்றத தாண்டி இது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு பயமாகிறதுக்கான ரீசனே அது கருப்பாக இருக்குது, ப்ரௌனாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த பெர்ஸ்பெக்டிவே என்னென்னா அதோடைய விங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அதை பார்த்தாலே பயம் வரும். இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கக்கூடிய மவுண்டன் எது அப்படின்னு கேட்டால் அது மார்ஸில் இருக்கக்கூடிய ஒலிம்பஸ் மவுண்டன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எப்படி மவுண்ட் எவரெஸ்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்கும், அதே மாதிரி ஒலிம்பஸ் அப்படின்ற மவுண்டன் தான் மார்ஸ்லேயே ரொம்ப பெரிய மவுண்டனா. அதை வேற அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே இந்தியாவுக்குள்ளேயே சுற்ற முடியல, இல்லை அர்த்துக்குள்ளே சுற்ற முடியல, இவங்க சோலார் சிஸ்டம் சுற்றி அதில் இருக்கக்கூடிய மாஸ்லையும் வேறு தனியாக சுற்றி பார்த்துருக்காங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மெஷர்மெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப ஹைட்டானது மார்ஸில் இருக்கக்கூடிய இந்த மவுண்டன் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.